மோந்தா புயல் காரணமாக சென்னையில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னையில் மழைநீர் தேங்குவது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு. இருப்பினும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மோந்தா புயல் காரணமாக நேற்று முதலே தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். தற்போது மழைநீர் தேங்காத வகையில் மாநகராட்சி சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? அதே நேரத்தில் கண்காணிப்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று இரவு முதல் விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் 22 சுரங்கப்பாதைகள் உள்ளன. அந்த 22 சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேக்கமின்றி வழக்கம் போல் போக்குவரத்தானது சீராக இயங்கி வருகிறது. குறிப்பாக நான் நிற்கக்கூடிய பகுதி சேத்பட்டில் இருக்கக்கூடிய கெங்கிரெட்டி ரயில்வே சுரங்கப்பாதை. இந்த பகுதியில் இன்று காலை முதலே எந்தவித மழைநீர் தேக்கமின்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருபுறமும் செல்லக்கூடிய காட்சி நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஏற்கனவே 6 மோட்டார் பம்புகள் நிறுவப்பட்டுள்ளது. 10 மற்றும் 20 HP திறன் உள்ள மோட்டார் பம்புகள் நிறுவப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தற்பொழுது 2 மோட்டார் பம்புகள் இயக்கப்படுவதாக சென்னை மாநகர தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சுரங்கப்பாதையும் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அவ்வாறு மழைநீர் தேக்கம் ஏற்பட்டால் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய சென்சார் மூலமாக இந்த சுரங்கப்பாதைகள் மூடப்படும் என்றும் சென்னை மாநகர தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த பகுதியில் எந்தவிதமான மழைநீர் தேக்கமின்றி தற்பொழுது வாகனங்கள் இருபுறமும் பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் சென்னை மாநகராட்சி தொடர்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏதாவது புகார் என்றால் உடனடியாக சென்னை மாநகராட்சியை பல்வேறு வகையில் 1913 என்று லேண்ட்லைன் மூலமாகவும் அதே போல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இரவு பகலாக பணியில் ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 22 சுரங்கப்பாதைகள் வழக்கம் போல மழைநீர் தேக்கமின்றி வழக்கம் போல சீராக போக்குவரத்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் வாகனங்கள் இன்று காலை முதலே எந்த விதமான தொய்வுமின்றி இயக்கப்பட்டு வருவதை நேரடியாக பார்க்கலாம். நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் Instagram ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.